அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண தடையை ஏற்படுத்தும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி எளிய பூஜை முறையை எவ்வாறு வீட்டில் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். செவ்வாய் சாந்தி பரிகாரத்தை உங்களுடைய வீட்டிலேயே எளிமையாக செவ்வாய் பகவானின் அருளை பெற செய்துவிடலாம். இப்பூஜைகளின் மூலம் செவ்வாய் திருமண தடையை நீக்குவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி அனைத்தையும் தருகிறார். செவ்வாய் தசை நடப்பில் இருந்து சோதனைக்கு ஆளாகி இருப்பவர்கள் இந்த பூஜையை தாராளமாக வீட்டிலேயே செய்யலாம். இந்த பூஜையை வளர்பிறை செவ்வாய்க்கிழமை என்று தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறப்புக்குரியது. சஷ்டியோடு சேர்ந்து செவ்வாய் வருவாக இருந்தால் அது இன்னும் மிக சிறப்பு. செவ்வாய் என்று நாகதோஷ வேளையில் ராகு காலத்தில் அல்லது செவ்வாய் ஹோரையில் தொடங்குவது மிக சிறப்பு. உடல் தூய்மை செய்து கொண்டு, அதாவது வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து, நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு இந்த பூஜையை தொடங்க வேண்டும். அடுத்ததாக உடல் தூய்மை செய்து கொண்டு வடக்கு திசை பார்த்து அமர்ந்து விட வேண்டும். உங்கள் முன்பு ஒரு மனையை வைத்து மனை மேல் சுத்தமான காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பஞ்சு திரி போட்டு தீபத்திற்கு முன் வாழை இலை போட்டு, குறிப்பாக வாழை இலை நுனி கிழக்கு பார்த்தவாறு அமைக்க வேண்டும். இலையில் 27 அரச இலைகளை பறித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். இலை மீது முழு துவரம்பருப்பு, அதாவது துவரம்பருப்பு கொட்டைகளையும் தோல் நீக்காத முழு உளுந்து கொட்டைகளையும் வைத்து அதன் மேல் ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இலை மீது வாழைப்பூ வைக்க வேண்டும் மற்றும் பழம், வெற்றிலை பாக்க பொருட்களை வைத்து நிவேதனமாக துவரம்பருப்பில் செய்த சுத்தமான வடை அல்லது துவரம்பருப்பு பொங்கல் வைக்க வேண்டும். தீபத்திற்கு தீப ஆராதனை முடித்துவிட்டு வாழைப்பூவை கையில் எடுத்துக்கொண்டு தீபத்தை வலமிருந்து இடமாக 9 முறையும், இடமிருந்து வளமாக 9 முறையும், பிறகு வளமிருந்து இடமாக 9 முறையும், ஆக 27 முறை வலம் வந்து நீங்கள் இறைவனை வேண்ட வேண்டும். இலை மீது உள்ள தீபத்திற்கு உங்கள் ஆடையிலிருந்து எடுக்கப்பட்ட நூலை திரியாக மாற்றி போட வேண்டும். வாழைப்பூவை கையில் எடுத்துக்கொண்டு வாழைப்பூவை கையில் எடுத்துக்கொண்டு தீபத்தை வலம் வரும்போது செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வலம் வர வேண்டும். பூஜை முடிந்த பிறகு வாழைப்பூவை பசுமாட்டிற்கு கொடுத்து விட வேண்டும். தானியத்தையும் உற வைத்து பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பவர்கள் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியன் ஹோரையில் வெள்ளெருக்கன் செடிக்கு திருமண சடங்குகள் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் தடைப்பட்ட திருமணம் உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் படத்தை வீட்டில் வைத்து படத்துக்கு முன்னால் தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம். இவ்வாறு பொருட்கள் உபயோகித்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட வேண்டும். நிவேதனமாக பானகம் கொடுக்கலாம். பானகம் என்றால் ஏலக்காய், நீர், எலுமிச்சை, துளசி, வெள்ளம் இவற்றின் கலவையே பானகமாகும். பூஜையை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அல்லது செவ்வாய் ஹோரையில் செய்வது மிக மிக உத்தமமாக இருக்கிறது. பிரதோஷ காலத்தில் அவசியம் இந்த பூஜையை வீட்டில் செய்ய வேண்டாம். பிரதோஷ காலம் என்பது அமாவாசையிலிருந்து 13ஆம் நாளும் பௌர்ணமியிலிருந்து 13ஆம் நாளிலும் வருவது பிரதோஷமாகும். இது முக்கியத்துவம் பொருந்த இதாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் இந்த பூஜையை மனமாற செய்து விடலாம். அடுத்ததாக பூஜை முடிவில் பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருப்பின் நரசிம்மரை மனம் உருகி லட்சுமி தேவியும் நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் நரசிம்மர் தன் பக்தனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டவர். அவரை வணங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இதனை வணங்குவார். திருமண தடையை நீக்கி உங்களுக்கு விரைவில் திருமணத்தை ஏற்படுத்தி தருவார். லட்சுமி தேவி உங்களுக்கு குறைவில்லாத செல்வத்தை அருள்வார்கள். நரசிம்மர் ஆலயத்தில் நெய் தீபம் 9 வாரங்கள் போட்டுவது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. 32 வயதுக்கு மேல் திருமணம் ஆகாதவர்கள் வாழை மரத்தை வைத்து தோஷத்தை கண்டிப்பாக கழிக்கலாம். மேலும் கலஸ்தர ஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்களும் 2 திருமணம் உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். நல்லதொரு முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்து உயிருடன் உள்ள வாழை மரம் அருகில் உட்கார்ந்து சாஸ்திரிகள் துணையோடு கொண்டு திருமணத்திற்கு என்னென்ன சடங்குகள் செய்கின்றோமோ அதை போல சடங்கு செய்து வாழைக்கு தாலி கட்ட வேண்டும். தாலி கட்டி முடித்துவிட்டு அந்த வாழையை சம்ஹாரம் செய்து விட வேண்டும், அதாவது வெட்டி விட வேண்டும். இவ்வாறு செய்ய கலஸ்தர தோஷம் நீங்கி
திருமணம் விரைவில் நடந்தே தீரும். செவ்வாய்க்கிழமை என்று செம்மண் கலந்த முழு துவரையை சிறிது எடுத்து கொள்ள வேண்டும். அதை வெற்றிலையில் வைத்து ஒரு சிறிய பொட்டலமாக கட்டி இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த பொட்டலத்தை தலையணையில் அடியில் வைத்து படுத்து கொள்ளவும். மறுநாள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை அல்லது மாலையிலோ பக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பரம சிவபெருமான் கோவிலுக்கு அல்லது முருகர் கோவிலுக்கு சென்று இறைவனை பூஜித்துவிட்டு அங்குள்ள தீர்த்த குளத்திலோ அல்லது கிணற்றிலோ பொட்டலத்தை தலையை சுற்றிவிட்டு போட்டுவிட்டு வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்து வர பெண்கள் இயற்கை கட்டுப்பாட்டு நாளில் தானியத்தை தலையில் வைக்கக்கூடாது. சுப நிகழ்ச்சி வந்தவுடன் தொடர்ந்து சாந்தியை கண்டிப்பாக செய்யலாம். செவ்வாய் தோசையில் செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். கதிரவனை வழிபட்டுவும் வரலாம். ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் வழிபட்டு வரலாம். முக்கியமாக அனைத்து விதமான துன்பங்களையும் ஊக்கி திருமண தடையும் நீக்கி உங்களுடைய மன கஷ்டத்தை போக்க செவ்வாய் தோஷத்தில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை விரைவில் செய்து வர உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது சிறந்த ஐதீகம். இதனை கட்டாயம் மன உறுதியுடன் செய்து பாருங்கள். உங்களுடைய செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தே தீரும் என்பது உண்மை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.